ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் வந்து நான் ஒரு 2 to 3 பேஜ்க்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்களுக்கு வந்து ட்ரெயினர்ஸ் வந்து அது சிங்கிள் பேஜில் எப்படி காம்பேக்டாக வந்து அதோட இன்புட் கொடுத்து அதோட அவுட்புட் எப்படி ப்ரெசென்டபிளாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் பில்ட் பண்ணாங்க. எப்படின்னா வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு பிரித்து உட்கார வைக்காம யூனிஃபார்மாக உட்கார வச்சு டீம் ஸ்பிளிட் பண்ணி அதுலேருந்து வந்து எந்த டீம் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒரு யூனிட்டியோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு யூனிட்டி பில்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி இது ஒரு செஷன் அப்படின்றத தாண்டி இது வந்து எனக்கு ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. Hello, I am Darshana Sri, final year student of BCom CA, Government Arts and Science College, Pollachi. From second sem, first year second semல இருந்து எங்களுக்கு வந்து நான் முதல்வன் கோர்ஸ் இருக்கு. அதில் வந்து என்ன இருந்துச்சுன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இருந்துச்சு. அது மூலமாக வந்து நாங்கள் எங்கள் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஒரு இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்ற இருக்க ஒரு இடத்துல வந்து வி ப்ரிஃபர் தமிழ். பட் அந்த கோர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன வேர்ட் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கூட வி வில்லிங் டு டூ இட் இன் இங்கிலீஷ். எங்களுக்கு வந்து இப்போ கார்பரேட் வாலண்டியர் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. இதில் வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, ப்ரெசென்டபிளாக எப்படி போகிறது, என்னென்ன மாதிரி ஒரு ஐடியாலஜியோட ஒரு இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணணும், குரூப் டிஸ்கஷன், அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் நாங்கள் நிறையா கெயின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் வந்து நான் ஒரு 2 to 3 பேஜ்க்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்களுக்கு வந்து ட்ரெயினர்ஸ் வந்து அது சிங்கிள் பேஜில் எப்படி காம்பேக்டாக வந்து அதோட இன்புட் கொடுத்து அதோட அவுட்புட் எப்படி ப்ரெசென்டபிளாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தென் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பூஸ்ட் ஆச்சு. ஒரு குரூப் டிஸ்கஷனில் போய் எப்படி ப்ரெசென்டபிளாக பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் பில்ட் பண்ணாங்க. எப்படின்னா வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு பிரித்து உட்கார வைக்காம யூனிஃபார்மாக உட்கார வச்சு டீம் ஸ்பிளிட் பண்ணி அதுலேருந்து வந்து எந்த டீம் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒரு யூனிட்டியோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு யூனிட்டி பில்ட் பண்ணாங்க. தென் வந்து அவங்க கொடுத்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ஃபேவரபிளாக நாங்கள் என்ன ப்ரிஃபேர் பண்ணுறோமோ அது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் நாங்கள் எப்படி பேசுகிறோம் அப்படின்னு வந்து அவங்க இம்பேக்ட் பார்த்துட்டு அதுலேருந்து அவங்க டாபிக் கொடுத்தாங்க. அது நாங்கள் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்தோம். எங்களுக்கு வந்திருக்க ட்ரெயினர் வந்து காக்னிசன்ட் கார்பரேட்லேருந்து வந்திருக்காங்க. ஃப்ரம் ரெஸ்யூம் பில்டிங்லேருந்து ஃபிசிக்கலாக எப்படி க்ரூமிங்காக போகணும் ஒரு இன்டர்வியூக்கு அதெல்லாம் சொல்லித்தராங்க. ஆக்சுவலி இது ஒரு செஷன் அப்படின்றத தாண்டி இது வந்து எனக்கு ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரினா நான் இப்போ வந்து காலேஜ்க்கு வரேன் அப்படின்னா நான் வந்து ஒரு செமி ஃபார்மல் அந்த மாதிரி ட்ரெஸ் கோட் தான் போட்டு போவேன். பட் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரெசென்டபிளாக போகணும், ஒரு இடத்துல எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசணும், நமக்கு ஒருத்தங்க ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அது எந்தெந்த மாதிரியான ஒரு இன்புட்டில் நம்ம வந்து அதை யோசிச்சு அதுக்கு திருப்பி பேசணும் அப்படின்ற ஒரு ப்ராட் மைண்டடான மைண்ட் செட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனலி தேங்க்ஸ் டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து எங்களுக்கு கொடுத்து அதை ப்ராக்டிக்கலாக நாங்கள் கற்றுக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எங்கள் காலேஜ் பிரின்சிபல் மேம் அண்ட் ஃபேக்கல்ட்டி, அவங்க கான்ஸ்டண்ட்டாக எங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபைனலி ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்கள் ட்ரெயினர் மிஸ்டர் மணிவேல் நாகராஜன் சார். அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு கொலீகாக இருந்து எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணி. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.